அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே தாக்குதல் தொடங்கியுள்ள நிலையில் சவுதி அரேபியா, அமீரகம், குவைத், கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா தளங்களை நோக்கி ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது. மேலும் அமீரகம் இன்று ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சம்பந்தப்பட்ட ஒரு திடீர் தாக்குதலுக்கு உள்ளானதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகளை அதிக செயல்திறனுடன் கையாண்டதாகவும் பல ஏவுகணைகளை வெற்றிகரமாக இடைமறித்ததாகவும் கூறியுள்ளது. அதே நேரத்தில் அமீரகத்தில் உள்ள அதிகாரிகள் ஒரு குடியிருப்பு பகுதியில் சில ஏவுகணை பாகங்கள் விழுந்ததாகவும் இதன் விளைவாக சில பொருட்கள் சேதம் ஏற்பட்டதாகவும் கூறியுள்ளார்கள். மேலும் விழுந்த பாகங்களின் காரணமாக ஒரு ஆசிய நாட்டை சேர்ந்தவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் அமீரகத்தில் பாதுகாப்பு நிலைமை நிலையானதாக இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் 24 மணி நேரமும் முன்னேற்றங்களை கண்காணித்து வருவதாகவும் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளார்கள். மேலும் அபுதாபியில் வசிக்கும் மக்கள் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து ஒரு எச்சரிக்கை செய்தியும் தங்கள் மொபைல் போனில் பெற்றுள்ளார்கள். அதில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் கதவு, ஜன்னல் அருகில் இருப்பதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ தகவல் மற்றும் ஆதாரங்களை நம்பியிருக்கவும், வதந்திகள் மற்றும் சரிபார்க்கப்படாத அறிக்கைகளை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.